श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य श्रुतसंस्कारमाभ्य ग्रन्थान् वीररघ्वीषटारेः न्यस्तभारम् नृसिंहे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यददतम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यः सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम्। अस्मद्गुरुपरम्परायै நமः. நமஸ்தே. நேற்றைய தினம் ஈஸ்வரனை பத்தி சில வார்த்தைகளை அடியேன் வித்தியாசிச்சிருந்தேன். அதுல ஒரு வஸ்து உண்டாவதற்கு 3 விதமான காரணங்கள் தேவைப்படுகின்றன. அதாவது உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். இந்த 3 பொருட்களும் வெவ்வேறாகத்தான் நாம் பார்க்கின்ற அனைத்திலேயும் இருக்கும். இப்போ நேற்று சாதம் அடிக்கிறத பத்தி சொன்னேன். அதுல அரிசி சாதமாகிறது. அப்போ அரிசி என்பது காரண பொருள், அது உபாதான காரணம். அதிலிருந்து உண்டான காரிய பொருள் எது? சாதம். இப்போ அந்த அரிசியிலிருந்து சாதம் உண்டாவதற்கு அந்த சாதம் வடிக்கிறாளோன்னு குக்கு, அவ நிமித்த காரணம். யார் அந்த செயலை செய்கிறார்களோ அவர்கள் நிமித்த காரணம். அதுக்கப்புறம் அடுப்பு, பாத்திரம், ஜலம், அந்த சாத வேகத்துக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகுது இல்லையா, அது அந்த காலம், இதெல்லாம் சககாரி காரணங்கள். இப்போ காரிய பொருள் வேற, காரண பொருள் வேற, அதுக்கப்புறம் நிமித்த காரணம் வேற, சககாரி காரணம் வேற. இந்த 4ம் வெவ்வேறையா இருக்கு. ஆனால் பகவான் இந்த 4ஆகவும் இருக்கான். அதாவது 3 விதமான காரணமாகவும் அவனே இருக்கான். உபாதான காரணமும் அவனே. உபாதான காரணம்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு உண்டான பொருளிலிருந்து அது எதிலிருந்து உண்டாகியதோ அந்த பொருளை பிரித்து விட்டால், நீக்கிவிட்டால், அந்த காரிய பொருள் நிலை பெறாதோ அப்படிப்பட்ட அந்த காரண பொருள் உபாதான காரணம் என்று அழைக்கப்படும். இது நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ சாதம் வடிக்கிறோம். அரிசி தான் சாதம் ஆகுது. இதுல ஒரு அரிசி, அந்த சாத்து பருப்பு ஒண்ணு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் அந்த அரிசி தானே சாதம் ஆச்சுன்னு எல்லாத்தையும் முறிக்கிட்டோம், நீக்கிட்டோம். என்ன இருக்கும்? அடியன் கேட்கலையா? அடியன் கேக்குறது அடியன். அப்புறம் என்னமோ நடுப்புறவர் கேட்கல. அப்போ அந்த சாத்து பருக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? வெறும் வெங்கல பானையோ இல்ல குக்கர் பாத்திரமோ தான் இருக்கும், ஒண்ணும் இருக்காது. அதனால எந்த காரிய பொருள்
இருந்து காரண பொருளை நீக்கினால் அந்த காரியம் நிலை பெறாதோ அதற்கு உபாதான காரணம்னு பேரு. இப்போ மூல பிரகிருதியிலேருந்து மகத் வந்தது, மகத்திலேருந்து அகங்காரம் வந்தது. அந்த அகங்காரம் சாத்தி அகங்காரம் என்றும் ராஜச அகங்காரம் என்றும் தாமச அகங்காரம்னு மூணா பிரிஞ்சுது. அதுல இருந்து பஞ்சபூதங்களும் பஞ்ச தன்மாத்திரைகளும் அதுக்கப்புறம் ஏகாதச இந்திரியங்களும் உற்பத்தி ஆச்சுங்கிறத பார்த்தோம். இப்படி அச்சேதன திரவியங்கள் 24. இதுக்கு முதல்ல இந்த மூல பிரகிருதி இருக்கணும். இந்த மூல பிரகிருதி எதுலேருந்து வந்தது? அது ஒண்ணுலேருந்தும் அல்ல. எம்பெருமான் அகம் பகுஸ்யாம் பிரஜாயேதின்னு சங்கல்பிச்சுன்னான். நான் எல்லா பொருள்களாகவும் உருமாறுகிறேன் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டான். அந்த சங்கல்பந்தான் எம்பெருமானுடைய சங்கல்பம். வேர்க்க விறுவிறுக்க ஏதோ அந்த வேலை பண்ணல, ஒரு பாரம் தூக்கல, ஒண்ணும் கிடையாது. கேவல சங்கல்ப மாத்திரத்தினால இந்த பிரபஞ்சம் முழுக்கையும் சுற்றி வந்துட்டான் பகவான். அப்போ இந்த மூல பிரகிருதிக்கு உபாதான காரணம் எது அப்படின்னா எம்பெருமானுடைய சங்கல்பமே, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த எம்பெருமானுடைய சங்கல்பம் உபாதான காரணமா இருக்குன்னு சொன்னா அது நாம் அன்றாடம் பார்க்கின்ற காரண பொருள் இருந்து காரிய பொருள் உருமாவதற்கு என்னென்னலாம் விவஸ்தை இருக்கோ அதை காட்டிலும் இது என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கு. எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு குயவன் மண்பாண்டம் பண்றான். அதை எதுலேருந்து பண்றான்? அந்த மிருத்பிண்டமாகிய மண்கட்டியிலேருந்து பண்றான். இப்போ மண்கட்டி தான் குடமாக ஆகிறதே தவிர குயவன் குடமாக ஆகல. அந்த குயவன் கேவலம் சங்கல்பம் தான் பண்ணிக்கிறான். நான் இந்த மண்கட்டியிலிருந்து குடத்தை உருவாக்குகிறேன் அப்படின்னு. அப்போ இவன் நிமித்தக்காரனா இருந்து தன்னுடைய சங்கல்பத்தினாலே, தன்னுடைய முயற்சியினாலே, தன்னுடைய செயலினாலே அந்த கடத்தை உருவாக்குகிறான் இல்லையா? அந்த கடம் உருவாவதற்கு ஜலம் போனோம், அந்த தண்டு சக்கரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சககாரி காரணங்கள். இப்போ சககாரி காரணங்கள் வேறு, நிமித்த காரணம் வேறு, உபாதான காரணம் வேறு. இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. ஆனால் எம்பெருமான பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்ப இந்த குயவன் இருக்கானே, குயவனே மண்பாண்டமாகல. அப்போ மண், அந்த மண் கட்டி இருக்கே அதுக்கு ஞானம் கிடையாது, அறிவு இல்லை, அது ஜட வஸ்து. அதனால அதால சங்கல்பம் பண்ணிக்க முடியாது. அது குடமாக ஆகுமே தவிர நான் குடமாக ஆக போகிறேங்கிறதான சங்கல்பத்தை அதனால பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது அச்சேதன திரவியம். அதனால இப்போ எந்த மண்கட்டியானது குடமாக ஆகிறதோ அதால சங்கல்பிக்க முடியல. எந்த குயவனானவன் அந்த மண்கட்டியிலிருந்து மண்பானை உருவாக்குகிறானோ அவன் அந்த மண்பானையாக ஆவதில்லை. ஆனா எம்பெருமான் விஷயத்துல அப்படி இல்லை. அகம் பகுஷ்யாம் பிரஜாயேதின்றான். நான் எல்லா பல பொருட்களாக உருமாறுகிறேன்னு சங்கல்பம் பண்றான். எல்லா பொருளாவும் அவனே ஆயிட்டான். அந்தர்வகிச்சத சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதான்னு எல்லா பொருள்களையும் உள்ளும் புறமும் சூழ்ந்து வியாபிச்சிருக்கான் எம்பெருமான். அதனால நாம் பார்க்கின்ற அனைத்து பொருள்களும் அது எம்பெருமானுடைய ரூபத்திலேயே இருக்கு. அது அந்தர்யாமியா எம்பெருமான் தான் இருக்கான். அதனால இந்த மூவகை காரணத்துல சொன்னா எம்பெருமான் உபாதான காரணம், எம்பெருமான் நிமித்த காரணம், எம்பெருமான் சககாரி காரணம். இப்போ நான் இந்த குடத்தை உருவாக்கினேன்,
உருவாக்கிறேன்னு சொன்னா அந்த குடத்தை உருவாக்குவதற்கு அந்த குயவனானவன் நிமித்த காரணனா இருக்கான். குடம் வேறு, அதுக்கு மூலபூத காரணமான மண் கட்டி வேறு, குயவன் வேறு, அப்புறம் அந்த தண்டு, சக்கரம், ஜலம், காலம் இதெல்லாம் சககாரிகள், அவைகள் வேறு. இப்போ இந்த விஷயத்துல எல்லாம் வெவ்வேறா இருந்தது. ஆனா பகவான் தான் சங்கல்பிச்சான், பகவான் தான் எல்லா உலகங்களும் எல்லா பொருட்களுமாக அவனே ஆனான். அப்போ நிமித்த காரணமும் அவனே, உபாதான காரணமும் அவனே, சககாரி காரணமும் அவனே. அப்போ மூவகை காரணங்களாகவும் எம்பெருமானே இருக்கான். இப்போ குயவன் சங்கல்பிக்கலாமே தவிர, அந்த மண்கட்டியிலிருந்து குடத்தை உருவாக்கலாமே தவிர, அந்த குயவனே மண்பாண்டமாக ஆக முடியாது. அதே மாதிரி மண்கட்டியானது குடமாக உருமாறலாமே தவிர, அந்த மண்கட்டி நான் குடமாக உருவாக போகிறேன், உருமாறப் போகிறேன்னு அதால சங்கல்பம் பண்ண முடியாது. ஏன்னா அது அச்சேதன வஸ்து, அதுக்கு ஞானம் கிடையாது. இப்போ இது ரெண்டும் இல்லை. ஆனா எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மூன்று காரணமாக, உபாதான காரணமாக, நிமித்த காரணமாக, சககாரி காரணமாக, எல்லா காரணமாக அவனே இருக்கிறான். அது எப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம் எம்பெருமான். சூக்ஷ்ம நிலையில இருந்ததான இந்த சேதன அச்சேதனங்கள் ஸ்தூலமான சேதன அச்சேதனங்களாக மாறுகின்றன. அதனால அந்த வஸ்துக்கள் சூக்ஷ்மமான நிலையிலும் ஸ்தூலமான நிலையிலும் எம்பெருமானுக்கு சரீரமாத்தான் இருக்கு. சூக்ஷ்மமான நிலையில் உள்ள சேதன அச்சேதனங்களை சரீரமாக கொண்ட பிரம்மம் ஸ்தூலமாக அந்த சேதன அச்சேதனங்களை சரீரமாக கொண்ட பிரம்மமாக உருமாறுகிறது அப்படின்னு சம்பிரதாயத்திலே சொல்றார். ஆகவே இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு எம்பெருமான் மட்டுமே உபாதான காரணமாக ஆகிறான். அதுக்கு மேல இந்த பிரகிருதியினுடைய பரிணாமமான, அதாவது மாறுபாடான மகான் அகங்காரம் முதலிய தத்துவங்கள் எல்லாம், அதுக்கு அகங்காரத்துக்கு மகான உபாதான காரணம்ங்கிறோம். இப்படி அந்த மகான்லயும் எம்பெருமாதான் அந்தர்யாமியா இருக்கான், அந்த அகங்காரத்திலையும் எம்பெருமான் தான் உபாதான காரணமா இருக்கிறான். அதனால அனைத்து வஸ்துக்களும், அந்த எல்லா வஸ்துக்களிலேயும் எம்பெருமான் உபாதான காரணமா இருக்கிறதுனால எம்பெருமானே உபாதான காரணம்னு நம்மளால ஸ்பஷ்டமா சொல்ல முடியும். இப்போ எம்பெருமான் எப்படி நிமித்த காரணாராங்கிறத பார்ப்போம். இப்படி அவன் அகம் பகுஷ்யாம் பிரஜாயேத்தின்னு இந்த உபனிஷத்துல சொல்ற மாதிரி சங்கல்பிச்சுக்கிறான். அப்போ அவனே பரபொருளாக ஆகிறான். இந்த மண்ணை குடமாக செய்கிறேன் என்று சங்கல்பித்தையும் குடவன் குடத்துக்கு நிமித்த காரணமாவது போலே பல வஸ்துக்களாக மாறுவதாக சங்கல்பித்து அவ்வாறே அந்த சங்கல்பத்தினாலே உருவாக்கும் எம்பெருமான் இந்த பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணமாக ஆகின்றான். அதுக்கு மேலே பார்த்தேன்னா, எம்பெருமான் நியமனப்படி இந்த லோகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறது பிரம்ம, லயமடைய செய்யறதான சிவன், இப்படி அங்க தேவர்கள் என்ன மற்ற பிராணி வர்க்கம் என்ன இதெல்லாத்தையும் படைக்கிறான். அதனால நிமித்த காரணம்னு அதனாலே சொல்லலாம். எல்லாருக்கும் அந்தர்யாமியான்னு எம்பெருமானே சிருஷ்டி ஸ்திதி லயம், அதாவது சம்ஹாரம் ஆகியவற்றை எம்பெருமானே அந்தர்யாமியானு பண்றதுனால எம்பெருமான் எல்லாவற்றிற்கும் நிமித்த காரணமாக ஆகிறான்னு சொன்னா அதுல எந்தவித தவறும் இல்லை. சரி, எம்பெருமான் எப்படி சககாரி காரணமாக ஆகிறான்? இப்போ
காரிய பொருள் உண்டாவதற்கு காலம் முதலான இதர வஸ்துக்கள் சககாரி காரணம், அதாவது ஒரு துணை புரிகின்ற காரணம்னு சொல்றோம். இந்த காலம் முதலானவற்ற அனைத்து பொருள்களுமே அந்த எம்பெருமான் சங்கல்பத்தினாலே தோன்றியதுன்றது மட்டுமல்ல, அந்த தோன்றிய பொருள்களுக்கும் அந்தர்யாமியாயிருந்து எம்பெருமானே துணை புரிவதாலே அவனே சககாரி காரணமாக ஆகிறான். இத வச்சுக்கொண்டுதான் சாஸ்திரம் எம்பெருமான் மூவகை காரணமாக சொல்லுகிறது. இப்போ இந்த இடத்துல விசிஷ்டாத்வைதிகளான நாம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய தரிசனத்தை பின்பற்றுவர்களான நாம் இந்த நிமித்த காரணத்துக்கோ இல்ல சககாரி காரணத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. வெறும் உபாதான காரணத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன் அப்படிங்கறதான காரணத்தை தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். இப்போ மண்கட்டி குடமாக மாறிட்டு அந்த மண்கட்டியை குடமாக மாற்றிய நிமித்த காரணம் குயவன் இல்லையா? அப்புறம் அதுக்கு மண் பாயாவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஜலம் வேர்ந்து தண்டு சக்கரம் அந்த இதில கத்தி மாதிரி வச்சுங்க இந்த மூங்கில் இதால கிழிக்கிறான இதெல்லாம் சககாரிகள். இப்போ மார்க்கெட்ல போய் கோடை காலம் ஜில்லுன்னு ஜலம் வேணும். இந்த ஃப்ரிட்ஜு இதெல்லாம் அது உடம்புக்கு ஒத்துக்காது, அது நல்லதும் இல்லை. அதனால இயற்கையா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரியான அந்த மண்பாண்டத்தை வாழ்ந்து அதை நன்னா அலம்பிட்டு அதுல கொஞ்சம் ஜலம் ஊற்றி வைக்கிறோம், அது ஜில்லுன்னு ஆரம்பிக்கும். அப்போ இந்த மண்பாண்டத்தை இது பண்றோம் இல்லையா, அந்த என்ன சொல்லுவார் எம்பெருமான் இப்ப அந்த மண்கட்டி மண் இது எல்லாமே அந்த உருவாரத்துக்கு, அதாவது அந்த மண்கட்டியிலிருந்து மண்பாண்டம் உருவாவதற்கு காலம் துணை புரிந்தது. அந்த தண்டு சக்கரம் அது ஜலம் இதெல்லாம் வேண்டும். இப்போ இதெல்லாம் உண்மையிலேயே யாரு? அந்த ஜலத்துக்கும் மந்திரியாமி பகவானே, அந்த சக்கரத்துக்கும் மந்திரியாமி பகவானே, அந்த காலத்துக்கும் மந்திரியாமி பகவானே. அப்போ பகவானே சககாரி காரணம். அப்போ பகவான் உபாதான காரணங்கிறத பார்த்தோம், பகவான் நிமித்த காரணங்கிறத பார்த்தோம், பகவான் இப்போ சககாரி காரணங்கிறதையும் பார்த்தோம். சரி, இப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சோம்னா, எம்பெருமான் எல்லா இடங்களிலும் நிறைந்தவனாக அதீதமான அறிவுக்கு உறைவிடமாக இருப்பவன். அவன் வேறு ஒருவருக்கும் வசப்படாதவன். தனக்கு என்று ஒரு ஆதாரத்தை கொள்ளாதவன். இந்த சமஸ்த உலகங்களுக்கும் காரணமாயிருப்பவன், மோட்சத்தை கொடுப்பவன், எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவன், எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவன், எல்லாத்துக்கும் சேஷியாய் இருக்கிறவன், எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக கொண்டவன். அப்படிப்பட்ட அந்த பல பொருட்களான சரீரத்தில் அந்த ஒவ்வொரு பொருட்கும் அந்தர்யாமியாக பகவானே இருக்கான். அப்போ அனைத்து சொற்களாலும் அந்த எம்பெருமானே சொல்லப்படுகிறான். சகல வேதாந்தங்களும் போற்றப்படுகின்றதானது பகவான் ஒருவனே. அவன் எல்லா பலன்களையும் கொடுப்பவன். எல்லாராலும் மோட்சத்தை அடைய வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களாலே பொழுதும் உபாசிக்கப்படுபவன். சமஸ்த பிரயோஜனங்களையும் புருஷார்த்தங்களையும் கொடுப்பவன். எங்கும் பரவியுள்ள ஞானம், ஆனந்தம்,
இவற்றின் வடிவமாக இருப்பவன். திணைத்திணையும் எம்பிராட்டியான பெரிய பிராட்டியை பிரியாது இருப்பவன் நித்திய அனபாயினிதான். இப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ஏதோ சில விஷயங்களை சொன்னமே தவிர இதுதான் இல்லை. இப்படி பல லட்சணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு. இதுல லட்சணங்களை சொல்லும் போது ரெண்ட தெரிஞ்சுக்கணும். ஸ்வரூப நிரூபக தர்மம்னா என்ன, நிரூபித ஸ்வரூப விசேஷணம்னா என்ன, இது ரெண்டதான் சாஸ்திரத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் வேண்டாம். ஒரு சாதாரணமா ஒரு மாடு ஆத்துக்கு முன்னால நின்னுது. அப்பா அந்த சின்ன பையனுக்கு இது பத்தியா 4 கால் இருக்கா, இதுக்கு மாடுன்னு பேரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். மறுநாள் அப்பாப்பா சீக்கிரம் வாப்பா, நேற்றுக்கு பெரிய மாடு வந்துதானோ, இன்னைக்கு ஒரு சின்ன மாடு வந்திருக்கு வாப்பா. அவன் பார்த்தது நாய. ஏன்னா இந்த லட்சணத்தை ஒழுங்கா சொல்லி கொடுக்கல அப்பா பிள்ளைக்கு. 4 கால் உள்ளது மாடுன்னு சொல்லி கொடுத்தான். இந்த நாய்க்கு 4 கால் இருக்கு. அந்த 4 காலை பார்த்துட்டு அது பெரிய மாடு, இது சின்ன மாடுன்னு குழந்தை சொல்லிச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த குழந்தை தப்பு பண்ணிட்டா இல்ல அவ அப்பா அதுக்கு சொல்லி கொடுத்தது தப்பா அப்படின்னு பார்த்தா அவ அப்பா சொல்லி கொடுத்ததுதான் தப்புன்னு சொல்ல முடியாது. அதன் ஏன் அந்த சொரூபத்தை நிரூபிக்கிறதான தர்மத்தை அவன் சரியா சொல்லல. ஒரு பசுமாடு இருக்குன்னா அதுக்கு அந்த சாஸ்னாங்கிறதான தொங்கு இது இருக்கும், பிளவுபட்ட குழம்பையுடைய கால் இருக்கும். குதிரைக்கு பிளவுபட்ட குழம்பு இருக்காது, 4 கால் தான் அது, ஆனா இருக்காது இல்லையா, 2 கொம்பு இருக்கும். இப்ப மொட்டை மாடுக்கு அது மாதிரி ஒண்ணுக்கும் ஒண்ணு ஒரு இது. இப்போ நீல மாடு, கருப்பு மாடு, காராம்பசு, இப்படி எத்தனையோ வகைகள் இருக்கு. அதனால அது பசு இல்லைன்னு ஆயிடாது. அதனால அந்த ஆகாரத்தை வச்சுட்டு மட்டும் நாம இது பண்ண முடியாது. இப்போ ஒரு வஸ்துவினுடைய சொரூபத்தை எந்த தன்மைகளை கொண்டதாக நாம் கூறி விளக்கினாலே அந்த வஸ்துவை அறிய முடியாதோ அந்த தன்மைகள் சொரூப நிரூபக தர்மம். இப்படி எம்பெருமானுக்கு சொரூப நிரூபக தர்மம் என்ன இருக்குன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம்னு 5 சொல்றா சாஸ்திரங்கள். சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். நாமளும் தினம் ஆனந்தவல்லி சொல்லும் போது சொல்றோமோ. அதனால இதுல இந்த 5ஐயும் சொல்லாவிட்டால், அந்த எம்பெருமானுடைய சுரூபத்திலே நாம் சேர்க்காவிட்டால் அந்த எம்பெருமானுடைய சுரூபத்தை நாம் ஒரு காலும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ இதுல சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம் சொன்னோமோ, இதுல அந்த சத்தியத்துவம்ங்கிறது என்னன்னா எப்பொழுதும் மாறுபடாமல் ஒரே நிலையிலே இருப்பது. இப்போ எம்பெருமான் சத்தியம், அவன் எப்பொழுதும் மாறுபடாத ஒரே நிலையிலே இருக்கான்னு சொன்னா உபனிஷத்துல என்ன சொல்றது? அனோரணீயான் மகதோ மஹீயான்னு சொல்றது தைத்திரியம். அப்போ சிறிதை அணுவை காட்டிலும் அணுவானவன், சிறிதை காட்டிலும் சிறிதானவன், பெரிதை காட்டிலும் பெரிதானவன், மகதோ மஹியான், அனோர் அணியான். இப்போ இது மாறுபாடா இல்லையா? இப்ப அணுவை விட சின்னதா இருக்கிற எம்பெருமான் பெருசை காட்டிலும் பெருசாதான். நான் இமயமலையை பார்த்து அது பெருசுன்னு நினைக்கிறோம், அதை காட்டிலும் எம்பெருமான் பெருசு அப்படின்னா ஒரு அணுவுக்கும் அணுவான சிறியவனான எம்பெருமான் எப்படி இமயமலைக்கும் பெரியதான அந்த மகத்துக்கும் மகத்தாக எப்படி ஆக முடியும்?
அப்போ அங்க என்ன வேணும்? ஒரு மாறுபாடு என்பது இருந்தால்தானே அது சாத்தியம். அப்போ அவன் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கான், மாறிவிடாமலே இருக்கான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஒத்துக்க முடியாது இல்லையா? இந்த கேள்விக்கு சகஸ்ரநாமத்துல பீஷ்மர் ரூபத்தினுடைய சொன்னார். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே. விகாரம்ங்கிறது என்ன? மாறுதலை அடைவது இல்லையா? இப்ப அணுவுக்கும் அணுவான எம்பெருமான் மகத்துக்கும் மகத்தாக மாறுபட்டானே. இந்த மாறுதல்ங்கிறது என்ன? அது விகாரம் தானே. அப்போ அந்த விகாரம் இருக்கா இல்லையான்னா இல்லைன்னு அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே. அப்போ அவன் நித்தியம், அவன் சத்தியம், அவனுக்கு மாறுபாடே கிடையாது, விகாரமே கிடையாது. அவிகாராய. இப்போ அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அது அவனுடைய அகடித்த கட்டணா சாமர்த்தியத்தினாலே அவன் ஆறானே தவிர அவனுடைய சுரூபத்திலே எந்த விதமான மாறுபாடும் ஆகவில்லை. ஞானத்துவம்னா எப்பொழுதும் குறைவுபடாத ஞான வடிவினனாக எம்பெருமான் இருக்கான். அப்போ அதனாலதான் சர்வஜன், எல்லாவற்றையும் எப்பொழுதும் அறிபவன். அனந்தன். அனந்தத்துவம்னா என்னன்னா, இங்கதான் இருக்கான், இங்கே இல்லை. இந்த தேசத்துலதான், இந்த இடத்துலதான் இருக்கான், அந்த இடத்துல இல்லை. நேத்திக்குதான் இருப்பான், நேத்திக்குதான் இருந்தான், இன்னைக்குதான் இருக்கான், நாளைக்கு இருக்க மாட்டான் அப்படின்னு இல்லை. அப்போ அவன் எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா வஸ்துக்களிலேயும் அந்தர்யாமியாய் இருக்கிறான். அப்போ தேச கால இந்த பரிச்சேதங்களுக்கெல்லாம் அகப்படாதவன். அதனால அவன் அனந்தன்னு சொல்றோம். அதனாலதான் அந்த எம்பெருமானுடைய அந்த சுரூபத்தை அனந்தத்துவம்னு சொல்றோம். ஆனந்தத்துவம், எப்பொழுதும் ஆனந்தமயமாகவே இருப்பான். இப்போ ஆனந்தம்னு நாம சொல்லும் போது அது துக்க மிஸ்ரிதமான ஆனந்தம் இல்லை. இப்போ ஒரு 400-450 சுகர் வச்சுக்கிட்டான். அவன் நல்லா இருக்கு, வாய்க்கு டேஸ்டா இருக்குன்னு ஸ்வீட்டை சாப்பிட்டான். அதை விட அனர்த்தம் அவனுக்கு இருக்கா? அப்போ அது அவனுக்கு கெடுதலை உண்டு கொள்ளுகிறது. ஆனால் எம்பெருமானுடைய ஆனந்தம் அப்படி இல்லை. இது ஒரு வகை. இன்னொரு வகை ஆனந்தம். இப்போ திருநெல்வேலி அல்லாவுக்கு ரொம்ப நன்னா பிடிக்கும். சரின்னு அந்த திருநெல்வேலி அல்லாவை ஒரு 5 கிலோ வாங்கிட்டு விடுவான். இவன் என்ன, எனக்கு பிடிச்ச அல்வான்ட்டு ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிடுவான். 3ஆவது பீஸ்ல இருந்து அந்த 5 கிலோ ஒரே வீட்டில் சாப்பிட முடியுமா? அவனால முடியாது. ஏன்? அப்போ இந்த ஆனந்தம், மனுஷனுக்குள்ள ஆனந்தம் திகட்டுதலுக்குட்பட்டது. ஆனா எம்பெருமானுடைய ஆனந்தம் திகட்டாததான ஆனந்தம். அது முடிவே இல்லாததான ஆனந்தம். அனுபவிக்க அனுபவிக்க ஆனந்தம் கூடிகின்றே போகும். அது மாதிரியான ஆனந்தம். அமலம், தோஷங்கள் இல்லாத தன்மை. இப்படி அமலம், மலம்னா அழுக்கு, அமலம்னா அப்பழுக்கு. அப்போ அந்த அப்பழுக்கே எதுவும் இல்லாதவன், அப்ப தோஷ ரஹிதன் அப்படிங்கிறதான அர்த்தம் வரும். இதத்தான் இந்த 5 குணங்கள் உடையவனாகவே எம்பெருமானை எல்லா பிரம்ம வித்தைகளிலும் உபாசிக்கப்படுகிறது. அதாவது பல வகைப்பட்ட பக்தி யோகத்தையோ பிரபத்தியோ ஒருவன் செய்யும் போதெல்லாம் இந்த 5 குணங்கள் உடையவனாகவே எம்பெருமானை தியானிக்க வேணும். அதனால
இந்த 5 எம்பெருமானுடைய தன்மைகளும், அதாவது சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலம் என்பதான இந்த 5ம் இது சொரூப நிரூபக தர்மங்களாக இருப்பதாலே இதற்கு சொரூப நிரூபக தர்மமும் சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த நிரூபித ஸ்வரூப விசேஷனம் இன்னொன்னு சொல்லணும். அது என்னன்னா, ஒரு வஸ்துவனுடைய சொரூபத்தை விளக்கி சொன்ன பிற்பாடு அதன் பெருமை புலப்படுவதற்காக அதனுடைய குணங்களை நாம் புகழ்ந்து பேசுகிறோம் இல்லையா? அப்படி இந்த முன்னாலே சொன்னதான சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம்ங்கிறதான எம்பெருமானுடைய 5 குணங்களுடனேயே எம்பெருமானை விளக்கி காட்டிய பிற்பாடு அவனுடைய பெருமைகளை அறிவதற்காக அவனிடத்திலே உள்ள ஞான பலைஸ்வரி வீரசக்தியஜா அந்த ஷாட்குண்யம்ன்ற இந்த 6 முக்கியமான குணங்களை, அந்த 6 முக்கியமான குணங்களுக்கு இதர குணங்கள் அதனுடைய உள்ளீடா இருக்கும். இந்த 6 குணத்திலே இப்போ இந்த வித்யான்னு எப்படி கடல்ல எல்லா கலரும் அடங்கிறதோ அந்த மாதிரி இந்த 6லேயே சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலம்ங்கிறதான எம்பெருமானுடைய சுரூபம், ஞான பலைஸ்வரி வீரசக்தியஜகாங்கிறதான எம்பெருமானுடைய 6 குணங்கள். இந்த 6 குணங்கள்லேருந்துதான் இதர குணங்கள். ஞான பலைஸ்வரி சக்தியஜகா சௌசீல்ய வாத்சல்ய மாதவ ஆர்ஜவ சௌஹார்த்த சாமிய காருண்ய காம்பீரிய அட்டிக்கிட்டு போறாரு இல்லையா பாஷ்யக்காரர் கத்தியத்துல. அந்த மாதிரி இதர குணங்கள் எல்லாம் இந்த 6 குணங்களில் இருந்தே தோன்றியவை அப்படிங்கிறத நாம வச்சுக்கணும். சரி, இப்போ எம்பெருமானுடைய செயல்கள் எப்படி இருக்கின்றன? எம்பெருமான் என்னென்ன செயல்களை செய்யறான்? எல்லா உலகங்களையும் சிருஷ்டிக்கிறான், அதை ரட்சிக்கிறான், அது மகாபிரளய காலத்துல அழிக்கிறான், எல்லா வஸ்துக்களையும் அந்தர்யாமியாக அது உள் புகுந்து நியமிக்கிறான், அது தப்பு பண்ணும்போது அது தண்டிக்கிறான், அது நல்லது பண்ணும்போது அதுக்கு அனுகிரகம் பண்றான். இவனுடைய ஞானம், சக்தி முதலிய குணங்களுடன் கூடிய தன் சொரூபத்துடனேயே எல்லா வஸ்துக்களிலேயும் அந்தர்யாமியா இருக்கான். இப்போ ஒரு கல்லு கிடக்கு, அதுக்கு அச்சேதனம் இல்லையா, போட்ட இடத்துல கிடக்கும். இப்போ அந்த கல்லுக்குள்ளேயும் அந்தர்யாமியா எம்பெருமான் இருக்கான். அதிலேயும் ஞான பலைஸ்வரி சத்தியஜகாங்கிற குணங்களோட இருக்கான். அதிலேயும் சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலம்ங்கிறதான அந்த சுரூபத்தோடையே எம்பெருமான் புகுந்திருக்கான் அப்படிங்கிறத நாம நன்னா ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல முதல் அம்சத்திலேயே இந்த 22வது அத்தியாயத்துக்கு அஸ்திர பூஷண அத்தியாயம்னு பேரு. இந்த அத்தியாயத்துல எம்பெருமானுடைய அனைத்து தத்துவங்களும் அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலே திவ்ய ஆயுதங்களாகவும் திரு ஆபரணங்களாகவும் நிற்கும் நிலைமை விளக்கப்படுகிறது. ரகசிய திரையசாரத்திலும் சுவாமி தேசியம் பொருடன் மணிவரமாக ஒன்றா மூல பிரதி மருவாக மாந்தண்டாக அப்படிங்கிறதான பாசுரத்துல அந்த 24 அச்சேதன தத்துவங்களும் அந்த எம்பெருமானுடைய சரீரத்திலே இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றார். இதனால எம்பெருமானுடைய திருமேனி இப்படிப்பட்டது, அனைத்து தத்துவங்களுக்கும் உறைவிடமாயிருப்பது. இந்த திருமேனியைத்தான் சாஸ்திரம் திவ்ய மங்கள விக்கிரகம் சொல்றது. இப்படிப்பட்ட இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்துடன் கூடியவன் எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ முன்னையே சொன்னோம், எம்பெருமானுடைய 5 வகையான திருமேனிகள், வரம், யுகம், உபம், அந்தர்யாமி, அர்ச்சைன்னு அது ஒவ்வொன்றையும் விளக்கியும் சொன்னோம். பரரூபம் என்பது ஸ்ரீ வைகுண்டத்திலே மட்டும் நித்தியமுத்திரனுக்கு காண கிடைப்பது.
இப்போ இதுக்கு மேல அதை எப்படி பிரிச்சு கொண்டு போகணும்னாக்க, இந்த சாந்தோதிதம் நித்தியோதிதம்னு 2 பிரிவா இருக்கு. இதுல சாந்தோதிதம் நித்தியோதிதம்ங்கிறதான பிரிவுகளுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியரும் முக்தரும் அனுபவிக்கிறதான எம்பெருமானுடைய திருமேனி முதலானவர்கள் இருக்கே, அங்கே ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமான் பரவாசுதேவனாக எழுந்தருளி இருக்கிறான். அது நித்திய லோகம், நித்திய விபூதின்னு சொல்றோம் இல்லையா? அதனாலே அது நித்தியோதிதம்னு அழைக்கப்படுறது. இந்த சாந்தோதிதம்ங்கிறது அந்த பரவாசுரிடமிருந்து தோன்றியதான வியூகவாசுதேவன். அந்த வியூக வாசுதேவன்ல இருந்து சங்கிருஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன் 3 பேரு. அந்த 3 பேருக்கும் இந்த வியூக வாசுதேவன் இருக்கிறதான அந்த ஞானபல ஈஸ்வரி சக்தியஜகான 2 குணத்தை 2 ஒருத்தருக்கு கொடுத்து, அப்போ சங்கிருஷ்ணனுக்கு ஞானத்தையும் பலத்தையும், பிரத்யும்னனுக்கு வீரியத்தையும் ஐஸ்வர்யத்தையும், அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு அதாவது அனிருத்தனுக்கு மீதி 2 இருக்கிறதான அந்த சக்தி தேஜஸ் 2. இப்படி பிரிச்சா 1 இருந்து 3 மூர்த்திகள் முன்னே பார்த்தோம். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேச, பத்மநாப, தாமோதர. அதுக்கு அப்புறம் இந்த நித்தியோதிதங்கிற பரவாசுதேவனுடைய நித்திய விபூதி, அவனுக்கு கிரீடாத்தமா லீலா விபூதின்னு ஒன்று. அது சாந்தோதிகம். அந்த 2 விட்டு சொரூபத்தை மட்டும் தான் அனுபவிக்கும் நிலைன்னு சில பேர் சொல்றார். இது இல்லை. நித்திய விபூதியை நடத்த வல்ல சங்கல்பத்தோடு எம்பெருமான் கூடிய நிலையை நித்தியோதயம்னு சொல்றோம். லீலா விபூதியை நடத்த வல்ல சங்கல்பத்தோடு அவன் கூடிய நிலையை சாந்தோதியம்னு சொல்றோம். இப்போ அந்த வியூக ரூபம் என்ன, ஒரு இதிலேயும் நாம ஏற்கனவே அத ரொம்ப விளக்கமா சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நம்மை போன்றவர்களுக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் இப்ப நம்ம போல பிரபத்தி பண்ணிவிட்டோம். தேக அவசானத்துக்கு அப்புறம் தான் அச்சிராதி மார்க்கத்துல போய் விரஜாநதி ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் எம்பெருமான சாட்சாத்தா பார்ப்போம். அது வரைக்கும் அந்த பரவாசுதேவனை நம்மளால கண்கூட பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால இந்த பரம்ங்கிறதான நிலைமை நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். வியூகம் அது மனநசீலர்களான ரிஷிகளுக்கே, முனிவர்களுக்கே உரியது. நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால அதை அனுபவிக்க முடியாது. வியூகமும் வேண்டாம். அதுக்கப்புறம் விபவம், ராமகிருஷ்ண இத்திய அவதாரங்கள். அந்த அவதாரம் அவதரிச்ச காலத்துல நாம இல்லை. அதனால அந்த திருமேனிய அந்த எம்பெருமானுடையதை நாம பார்க்கல. அதனால அதுவும் நமக்கு அனுபவம். சரி, அதுக்கு மேல அந்தர்யாமியா எல்லா பொருள்களுக்கும் உள்ளும் புறமா இருக்கான், சூழ்ந்திருக்கான். அப்போ நமக்கும் அந்தர்யாமியா இருக்கான். அப்ப நம்ம சரீரத்திலையும் அந்தர்யாமியா இருக்கான். நம்ம ஜீவாத்மாவே பார்க்க முடியாது, எங்கேருந்து பரமாத்மாவை பார்க்கும்போது. அதனால நமக்கு தெரியவில்லை. அதனால அது அனுபவியம் இல்லை. அதனால அதையும் விட்டுருவோம். அர்ச்சாவதார திருமேனியிலே பகவான் இருக்கான். அது பிரதிஷ்டா பண்ணப்பட்டதான அந்த மூர்த்தங்கள் இருக்க திருக்கோயில்கள்ல அதிலே எம்பெருமான் சாதிக்கும். இங்க இந்த பூலோகத்துல இருந்தாலும் கூட அது சுத்தமான திருமேனி தான். அவனுக்கு இந்த பிராது சம்பந்தமான திருமேனி கிடையாது. இப்போ அதுதான் நமக்கு சேவிக்கிறதுக்கு ஏற்றதானது. ரங்கநாதனாகவும் மலையப்பனாகவும் வரதனாகவும் ஆறாமுதனாகவும் இப்படி பல விஷயம் இதுல நாம எல்லா பெருமாளையும் அவளுக்கு இஷ்டப்பட்ட பெருமாளை நாம சேவிக்கிறோம். அதனால மற்ற 4 நிலைகளை காட்டிலும் இந்த அர்ச்சையிலே
எம்பெருமானுக்கு சௌலபியம் ஜாஸ்தி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அத இந்த மாம்ச கண்ணாலேயே நாம கண்டு கழிக்கலாம். அந்த உற்சவத்துல ஒண்ணும் இல்ல, இந்த கோயில்ல பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாலும் ஒரு சந்தோஷம் தானே, அப்படி நிறைய அனுபவிக்கிறோம். இந்த அர்ச்சாவதாரத்திலே மற்ற நிலைகளை காட்டிலும் 4 நிலைகளை காட்டிலும் உள்ள சிறப்பு அம்சம் என்னன்னா, ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ்ங்கிறதான 6 குணங்கள். ஷாட்புண்யம்ன்றால அது மற்ற ரூபங்களை காட்டிலும் அர்ச்சாமூர்த்தியான எம்பெருமானிடம் மிக அதிகமாக மிகுதியாக பிரகாசிப்பதாக சாஸ்திரம் சொல்றது. மேற்கொண்டு பார்த்தோம்னா, இந்த அர்ச்சாவதார திருமேனி நாம் எல்லாரும் எளிதிலே ஆராதிக்க கூடியதாக இருக்கு. நாம பண்றதான அபச்சாரங்களை எல்லாம் அர்ச்சாரூபத்தில் இருக்கிற எம்பெருமான் எப்பொழுதும் பொறுத்து கொண்டிருக்கிறான். தன் திருமேனியை யாரெல்லாம் ஆராதிக்கிறாளோ அவளுக்கு அவன் வசப்படுகிறான். எம்பெருமானுக்கு ஒரு பேர் அர்ச்சக பராதீனன். அவனை எவன் அர்ச்சிக்கிறானோ அவனுக்கு அவன் அதீனமாக ஆகிறான். அப்போ மற்ற பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி இந்த 4 காட்டிலும் அர்ச்சாவதாரத்தினுடைய மேன்மை நமக்கு ஸ்பஷ்டமா தெரியாது. நம்ம பெரியவர்கள் இந்த அர்ச்சாவதார திருமேனியில தான் ஆழங்காட்டுக்கா. ஆழ்வார்களும் எல்லா திவ்ய தேசங்கள்லையும் போய் எம்பெருமானை மங்களாக்கார். இப்போ அவ காட்டிய வழியிலே நாமளும் போறதுனால இந்த அர்ச்சாவதார திருமேனி தான் நமக்கு அனுபவியமா இருக்கு. இப்போ எம்பெருமான் அர்ச்சா மூர்த்தியா அந்தந்த விக்கிரகத்தினுடைய அளவுக்கு ஏத்த மாதிரி தன் உருவத்தை ஆக்கி கொண்டு அதிலே அந்தர்யாமியாக உரைகிறான். இப்படிப்பட்ட இந்த அர்ச்சை திருமேனியிலே அவன் உள்ளே புகுந்திருப்பது மற்ற வஸ்துக்கள்ல அந்தர்யாமியா இருக்கானே அந்த மாதிரி இல்லை. இது சுத்த சத்துவமயமான திருமேனியுடன் கலந்திருப்பதாக நாம் கொள்ள வேண்டும். மேலும் அர்ச்சாவதார திருமேனியிலே அப்பா கிடான இதை எடுத்தானே அவன் அங்க இருக்கா. சரி, அங்க இருந்தா அவ பெரிய இது பண்ணுவான். யாரு அது கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறாளா? அந்த ஹேமாவை நீ மியூட் பண்ணணும்னா மியூட் பண்ணலாம். பண்ணும் அடியன் அடியன். இது இந்த அயரன் மனுஷரா அவார்டும் இதுல இருக்கா, அதையும் வெயிட் பண்ணிடுங்க. அது அது ட்ரை பண்றேன். அவளுக்கு அந்த மியூட்டே வரல, ஆப்ஷனே வர மாட்டேங்கிறது. அவளுக்கு மாத்திரம் ஏன்னு தெரியல. அடியன் மத்தவா எல்லாருக்கும் வருது, அவளுக்கு வரவே மாட்டேங்குது. நான் அவள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான் பண்ண முடியும். இப்படி பல விதத்துல பார்க்கும்போது அர்ச்சாவதார திருமேனி தான் நாம் அனுபவிப்பதற்கு ஏற்றதான திருமேனி. அதனாலே எம்பெருமானுடைய பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமிங்கிற அந்த 4 நிலைகளை காட்டிலும் இந்த அர்ச்சாவதாரமான 5வது நிலை இருக்கிறது, அதுதான் நாம் அனுபவிப்பதற்கு மிகவும் ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த எந்த நிலையிலுமே, இந்த 5 நிலைகளிலுமே எம்பிராட்டியை விட்டு க்ஷணகாலமும் எம்பெருமான் பிரியாதவன். இப்படி சர்வரட்சகனான சர்வேஸ்வரனுக்கு இருக்கிறதான பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்பதான இந்த 5 நிலைகளிலும் எம்பெருமான் எம்பிராட்டியை, அதாவது மகாலட்சுமி எப்பொழுதும் பிரியாது அகலகில்லேன் இறைமன் அலர்மேல் மங்கை உரைமார்பான் ஆழ்வார் மாதிரி இருக்கான்.
சரணமடைந்தவர்களை காப்பது என்பதை தன் தலையாய கடமையாக கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் பெரிய பிராட்டி அவன் திருவுள்ளத்துக்கு மிக உகந்தவளாய் அவனுக்கு ஏற்ற திருமேனி முதலியவருடன் அவனிடத்திலே எப்பொழுதும் சேர்ந்தே அவனை விட்டு க்ஷணகாலமும் பிரியாது இருப்பவள். இந்த கீழே சொன்னதான பரம் யூகம் முதலான ரூபங்கள், அந்த இடம், அதை எப்படி அனுபவிக்கணும், அப்புறம் அவனுடைய கைகள் எப்படி இருக்கு, அவனுடைய திருமேனியுடைய நிறம் என்ன, ஆபரணங்கள் எப்படி இருக்கு, அவனுடைய ஆயுதங்கள் எப்படி இருக்கு, தேவிமார்கள் எப்படி இருக்கா, பரிவாரங்கள் எப்படி இருக்கு, அந்த எம்பெருமானுடைய பெருமைக்கு சின்னங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இந்த விளக்கத்தை நான் இன்னும் நன்னா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹித முதலான கிரந்தங்களில இல்ல அந்த வைகுண்ட கத்தியம் முதலான கத்தியங்கள்லேயும் நாம ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ எம்பெருமானுடைய திருமேனி இருக்கு, அது சுபாஸ்ரய திவ்ய மங்கள விக்கிரகம்னு சாஸ்திரங்கள்லே சொல்றாங்க. அப்போ இந்த எம்பெருமான் திருமேனி இருக்கு, அதை நாம் நம்ம கண்ணால பார்த்தாலே நம்மளுடைய பாவம் எல்லாம் போயிடும், சகல பாவமும் தொலைஞ்சிடும். இதுக்குதான் ஆழ்வார் ரொம்ப ஆசைப்பட்டார். அதாவது பாவி என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தேன். திருவாய்மொழி ரொம்ப அற்புதமான இடம். நம்ம ஆழ்வார் எவ்வளவோ வழி பார்த்தார், மோட்சம் கொடுக்கறதா இல்லை எம்பெருமான். இருந்தாலும் இவருக்கு மோட்சம் அடையணுங்கிறது ஆசை. இன்னும் அவன் மாட்டேன்னு சொன்னா அதிகமாயிண்டே போறதே தவிர குறையல. அப்ப என்ன சொல்ற, எம்பெருமானு எனக்கு முன்னாலவா வந்து நின்று, நம்மாழ்வாரே சும்மா தோணன்னு எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டுட்டே இருக்காதையும், நீர் மகா பாபி, நீர் பண்ண பாபத்துக்கு உனக்கு மோட்சம் கொடுப்பேனா, உண்மை தண்டிப்பேன் அப்படின்னு, நீ பாவி நம்மாழ்வாரே நீ பாவி, அதனால உனக்கு நான் மோட்சம் கொடுக்க மாட்டேன்னு என் எழுத்தாப்புல வந்து நின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடேன்டான்ற. ஏன்னா எம்பெருமான் நம்ம ஆழ்வார் காணும்படியாக அவர் எதிரில வந்து நின்னா அவனுடைய திவ்ய திருமேனி இருக்கே, அது சுபாஸ்ரய திவ்ய மங்கள விக்கிரகம் இல்லையா, அதை பார்த்த உடனே பாபம் எல்லாம் முடிஞ்சிருமே, அப்புறம் இவர் வைகுண்டம் போடுவாரு. அதனால எப்படியெல்லாம் ஆழ்வார் பண்றாரு பாருங்க. அந்த மாதிரி இங்கே சுபாஸ்ரய திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே உள்ள எம்பெருமானுடைய சில அருமை பெருமைகளை அடுத்த வாரம் அனுபவிப்போம்னு சொல்லிட்டு இப்போ பாகவதோத்தமாள் தெங்கடியே நியமனம் வாங்கிக்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்ன கேட்கலாம், தெரிஞ்சா பதில் சொல்லலாம். நாங்க அருமையா அனுபவிச்சோம் சுவாமி, சந்தேகத்துக்கே இல்லாம நான் அருமையா அனுபவிச்சோம். நான் அடியேன் அதான் தெரியுமே தவிர அவ்வளவு சந்தேகம் கேட்க அளவு ஞானம் இல்லையோன்னு நினைக்கிறேன் அடியனுக்கு. இல்ல போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஒண்ணுமே தெரியலனாலும் சந்தேகம் வராது, எல்லாம் தெரிஞ்சவாளுக்கும் சந்தேகம் வராது. அத நம்ம எல்லாம் இந்த ரெண்டாவது வகை எல்லாம் தெரிஞ்சவான் அப்படி இல்லாத அடியனா அனுபவிக்கிறதுக்கு நான் இதுவா இருக்கேன். இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப நல்லா இதுவா போகிறது அடியன், அவ்வளவுதான் அடியன். ஒரு சின்ன இது, இந்த பெருமாள் வந்து ஸ்தூலமாவும் சூக்ஷ்மமாவும் ரெண்டும், அது என்ன உதாரணத்தோட சொல்ல முடியுமா அடியன்? இப்போ எம்பெருமான் விக்கிரகம் இருக்கணும், ராமரா கிருஷ்ணரா கோகுல்ல வரமே, அது ஸ்தூலமா சூக்ஷ்மமா கண்ணுக்கு தெரியுறதோனோ நான் விடும். உங்க ஆத்துல சால கிராமம் வச்சு ஆராதனை பண்றீரா, அந்த சால கிராமம் ஸ்தூலமா சூக்ஷ்மமா கண்ணுக்கு தெரியறதோனோ? தெரியுது. சால கிராமம் கண்ணுக்கு தெரியலன்னா அது திருமஞ்சனம் எல்லாம் பண்ண முடியுமா? நம்ம
அப்போ தெரியறது ஸ்தூலமா இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியறது, நம்ம கையால எடுத்து அத திருமஞ்சன வேதியில வச்சு அது திருமஞ்சனம் பண்றோம் இல்லையா? பாலையோ தீர்த்தத்தையோ இது பண்ணி நம்ம திருமஞ்சனம் பண்றோம். அப்ப அது ஸ்தூலமா தானே இருக்கு. இப்போ இதெல்லாம் ஸ்தூலமா இருக்கிறது, சூக்ஷ்மமா இருக்கிறது. சம்பத்து உனக்கு உள்ளேயே அந்தர்யாமியா பகவான் இருக்கானோ. ஓகே ஓகே ஓ சரி அடியான் ரொம்ப ரொம்ப அடியான் தன்யோஸ்மி சுவாமி சர்வாந்தர்யாமியா பகவான் இருக்கான். அது சூக்ஷ்மமான நிலைமை. திருக்கோயில்கள்ல விக்கிர ரூபமாகவும் அபிமுக தசாவதாரம் பண்ணான் ஆழ்வார்களாக எம்பெருமான் அவதரித்ததே அந்த சூக்ஷ்ம ரூபத்திலிருந்து ஸ்தூல ரூபமானதுதான். அபிநவ தசாவதாரம்னே சாதிக்கிறார் ஸ்ரீமத் சாரத்துல. அதனால ஸ்தூலம் சூக்ஷ்மம்னா என்ன? அதாவது கண்ணுக்கு தெரிவது கண்ணுக்கு தெரியாது அர்த்தம். அது புரிஞ்சுடும். தன்யோஸ்மி சுவாமி. சுவாமின் அடியன் சுஜாதா, ஒரே ஒரு டவுட். ஈஸ்வர லட்சணம் சொல்றச்சே நீங்க ஒரு பாயிண்ட் சொன்ன இல்லையா, தனக்கென்று ஒரு, அதுக்கப்புறம் எனக்கு நான் சரியா கவனிச்சுக்கல, அது என்ன பாயிண்ட் சொல்றீங்களா சுவாமி? அது அவன் யாருக்கும் அதீனமா இல்ல, தனக்கென்று ஒரு அதீனத்தை கொள்ளாதவன். ஒத்தாரும் மிக்காரும் இலையாய மாமாயன் ஆழ்வாரா சொல்லுவார். தேசிகன் அற்புதமான திருநாமத்தை சூப்பரார் பெருமாளுக்கு. சமாதிக தரித்திரன். தரித்திரன்னா யாரு? காசு பணம் இல்லாதவன் தரித்திரன் சொல்றோமோ இல்லையா? அப்போ இல்லாதவன் தரித்திரன், பெருமாளும் தரித்திரம் தான், இல்லாதவன் தானா? என்ன இல்லைன்னா எங்க தேடினாலும் எம்பெருமானுக்கு சமமா இன்னொருத்தர நாம கண்டுபிடிக்க முடியுமா? அந்த விஷயத்திலே அவன் தரித்திரன். இல்ல எம்பெருமானை காட்டி விஞ்சியவனாக, அவனை காட்டிலும் மேற்பட்டவனாக யாரையாவது நாம சொல்ல முடியுமா? அப்போ அந்த ரெண்டும் அவனுக்கு இல்லை. அதனால அவன் தரித்திரன். சம பிளஸ் அதிக, சமாதிக, அந்த சமாசத்துல அப்படி வந்துடும். அப்போ சமாதிக தரித்திரன் ஒரு அற்புதமான திருநாமத்தை சரஸ்வதிரேசாரத்துல எம்பெருமானுக்கு சூற்றார் நம் சுவாமி தேசிகன். அதனால ஒத்தாரும் மிக்காரும் இலையாய மாமாயன். அப்போ அவனுக்கு சமமாகவோ அவனை காட்டிலும் அதிகமாகவோ யாருமே கிடையாது. அந்த விஷயத்திலே அவன் தரித்திரனாகத்தான் இருக்கான். ஒன் மோர் கொஸ்டின். அந்த நீங்க அர்ச்சாமூர்த்தி த பெஸ்ட் வே என்ன, நம்ம பெருமாளை பார்க்க முடியும், நம்ம பெருமாளை லைக்க முடியுங்கிறது இருக்கறச்சே. ஆனா ஆத்துல நம்ம பெருமாள் வச்சுக்கிறது சாலிகிராம மூர்த்தி தான் நம்ம பெஸ்ட்ன்னு சொல்றோம். நம்ம பெருமாளை இதுல வைக்கிறச்சே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல சைஸ்ல. அது ஏன் சுவாமி? அப்போ கேள்வியே புரியல. இல்ல, விக்கிரக ரூபத்துல பெருமாளை வழிபடுறது, அவர் திருமேனி நம்ம நிறைய பெருமாள் கோவிலுக்கு எல்லாம் போனா பெருமாளை நம்ம பார்த்து அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்ப ஆத்துல வச்சுக்கலாம் அந்த மாதிரினாக்கா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஏன்னு கேக்குறேன். ஏன்னா அங்க கோவில்ல தினம் ஆகம பிரகாரம் பஞ்சகால பூஜை நடக்கிறது. நீங்க ஆத்துல பண்ண முடியுமா? அதுவும் லேடியா இருக்கு. ஒரு மாசத்துல 3 நாள் தொடங்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். அதனாலதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது அர்ச்சாவதாரத்துல அதாவது ஒரு 3.5 inch to 4 inch மேல இந்த சிலா ரூபத்துல இருந்ததுன்னா அதுல ஆத்துல ஆராதிக்கப்படாது. அது பிரதிஷ்டாலதான் இருக்கணும். அது ஆன்மீகம் அங்க செல்லாது, ஆகமம் தான் அங்கே செல்லும். அதனால ஆகம ரீதியா அங்க ஆராதனை ஆகணும். நம்ம சாலிகிராம மூர்த்தி மாதிரி ஆராதனம் பண்ண முடியாது. அத பிரதிஷ்டா ரூபமா இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம். அதனால அந்த மாதிரி பெரிய சிலைகளை வச்சு பண்றது இல்லை. தன்யாசம்.